நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய நேமூருக்கு அருகில் மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஊர்களில் ஒன்று இந்த மண்டகப்பட்டு. என்ன சார், ஒரு சின்ன சாதாரண கிராமத்துக்கு கூட்டு வந்து ஒரு முக்கியமான ஊர் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிடக்கலை வரலாற்றில், குறிப்பாக கோயில் கட்டிடக்கலை வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படக்கூடியது இந்த மண்டகப்பட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்குற இந்த இடமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய முக்கியமான அரசனாக இருந்த மகேந்திரனுடைய காலத்தில் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்ட இடம். எல்லாரும் அந்த நாடு முழுவதும் ரொம்ப பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் பேசப்பட்ட இடம் தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்க இந்த மண்டகப்பட்டு குடைவரை. அப்படி என்ன இதில் பிரம்மாண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட முதல் குடைவரை கோயில். நிறைய குழப்பங்கள் இதில் இருக்குது. இது பிள்ளையார் பற்றி தான் முதல் குடைவரை, இல்லை பாண்டியர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் இருந்தாலும் கூட, நமக்கு நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா, அந்த பக்கம் அந்த துவாரபாலர்கள் பக்கத்தில் அந்த தூணுடைய மேல் பட்டையில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு சான்று சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதலாம் மகேந்திரனுடைய காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த குடைவரை கோயில் தான் தமிழகத்தினுடைய முதல் குடைவரை கோயில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி என்ன இந்த குடைவரை கோயில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஏகத் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசூதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதம் நிர்பேன பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லட்சிதா யதனம் அப்படின்னு இந்த குடைவரையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு பல்லவ கிரந்தத்தில் ஒரு வடமொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு. அப்படின்னா என்னன்னா, முதலாம் மகேந்திரன் இந்த குடைவரை பற்றி, இந்த குடைவரை என்ன பேர்ல சொல்றோம் அப்படின்னா லட்சிதா யதனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குடைவரைக்கு பேரு. இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அதாவது செங்கல் இல்லாம, மரம் இல்லாம, உலோகம் இல்லாம, சுதை இல்லாம, இந்த மாதிரி காலத்தால் அழிகின்ற பொருட்களை தவிர்த்து காலத்தால் அழியாத இந்த மலையை குடைந்து பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய இந்த மும்மூர்த்தியருக்காக லட்சிதா யதனம் அப்படின்னு இந்த குடைவரை எடுத்து கொடுத்ததால தன்னை விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அந்த குடைவரையில் அவன் என்ன சொல்றான்னா, அவனோட விருது பேர்கள் ஒன்றான விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு விசித்திரமா தெரிஞ்சிருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு கோயிலே இல்லையா சார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இதுக்கு முன்னாடி கோயில்கள் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்க காலத்தில் சேர்ந்த கோயில் வந்து நமக்கு மாமல்லபுரம் பக்கத்தில் சாரவன் குப்பத்தில் ஒரு கோயில் கிடைக்கிறது பார்க்குறோம். அந்த கோயில் வந்து செங்கல் கட்டுமானம். அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய கோயில்கள் இருந்ததுக்கான இலக்கிய சான்றுகள் இருக்கு. நமக்கு நிறைய தொல்லியல்லையும் சில சான்றுகள் நமக்கு செங்கல் கட்டுமானங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனாலும் கூட கல்லில் கோயில் முதன்முறையாக இருந்ததுக்கான ஒரு தடயமாக பார்க்கப்படக்கூடியது இந்த கோயில் தான், இந்த குடைவரை கோயில் தான். ஆனால் இந்த குடைவரைக்கு முன்னாடி நமக்கு நிறைய வினாக்கள் வரும். இதுக்கு முன்னாடியே சாளுக்கியர்கள் அந்த பக்கம் பாதாமியில் குடைவரைகள் செஞ்சுட்டாங்க, அதுக்கு முன்னாடி அந்த மௌரியர்கள் வந்து குடைவரை தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, அந்த குடைவரைகளுக்கு இல்லாமல் ஒரு தனித்துவம் இந்த குடைவரைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடைவரைகள் எடுக்கப்பட்ட பாறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசால்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாதிரியான மென்மையான மணற்பாங்கான பாறைகள். அந்த இப்போ சாளுக்கியாவுடைய கேள்வி எல்லாமே நீங்கள் பாதாமியில் இருக்கக்கூடிய குடைவரைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாறையினுடைய தன்மை முற்றிலுமாக மாறுபட்டது. ஆனால் இந்த குடைவரையுடைய தன்மை பார்த்தீங்கன்னா, இது முழுக்க நல்லா சாலிட் ராக் பிளாக், முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற கல். இந்த கிரைனட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான கிரைனட் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடான ராக் இது. அப்போ அந்த காலகட்டத்தில் எந்த விதமான மிஷினரிஸும் இல்லாமல் இதை எப்படி செதுக்கி இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான குடைவரை. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடைவரையுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும், ஒரு 3 குடைவரைகள் இருக்கும். ஏற்கனவே கல்வெட்டில் சொல்லிட்டான், இந்த குடைவரையுடைய 3 கருவறைகளை கொண்டதாக இருக்கும். பிரம்மா, சிவன், விஷ்ணு அந்த மும்மூர்த்தியருக்காக 3 கருவறைகள் அமைச்சிருக்கான். கருவறைக்கு வெளியில ஒரு அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி ஒரு முக மண்டபம். இந்த மாதிரியான ஒரு பெரிய அமைப்போட இந்த குடையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 முழுத்தூண்கள் உள்ள இருக்கும். 4 முழுத்தூண்கள். இந்த தூண்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க காலம் அப்படின்றது தெரியும், நல்லா 2 பேர் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் தூணோட அமைப்பு. இந்த போதிகளோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆர்மெண்டேஷனும் இருக்காது, அப்படியே ரொம்ப பிளைனாக இருக்கும். தூண் வந்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பட்டையாக இருக்கும், சதுரமாக இருக்கும். அதுக்கு மேலே கட்டு இருக்கும், அதுக்கு மேலே சதுரமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்க இந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா போதிகை அப்படின்னு சொல்லுவோம். தரங்க போதிகையா இல்லை வெட்டு போதிகை அப்படின்னா இல்லாமல் ஒரு ஆரம்ப காலத்தில் அவரும் எந்த விதமான ஆர்மெண்டேஷனும் இல்லாமல் ரொம்ப பிளைனாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடைவரையை கல்லில் அழியாத மலையை குடைஞ்சு செய்யணும் அப்படின்ற முடிவு பண்ண முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்ணான்னா, ஆனால் குடைவரைக்குள்ள இருக்கக்கூடிய கருவறையில் மூலவருடைய சிற்பத்தை கல்லில் வடிக்கணும். அப்போ மக்கள் அவ்வளோ ஈஸியாக கல்லில் கோயிலை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரல. அப்போ மூலவருடைய சிற்பம் இருக்குது. அந்த கருவறைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கருவறைக்குள்ளே எந்த விதமான
திருமேனியும் இருக்காது, எந்த உருவமும் இருக்காது. ஆனால் ஒரு குழி மாதிரி இருக்கும். அப்போ மூலவருடைய சிற்பத்தை மரத்திலேயோ அல்லது வேறு ஏதாவது உலோகத்திலேயோ செஞ்சு வச்சிருப்பாங்க, சொருகி வச்ச மாதிரி நமக்கு தெரியும். அப்போ கோயிலை கல்லில் கட்டுறதுக்கு ஒரு மனநிலைக்கு வந்துட்டா. ஆனால்